You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரணத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிற புதுமையானவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வேதத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். பெரிய பட்டியல்களை நம்ம பார்க்கலாம். ஆசீர்வாதத்துக்குரியது தேவன் நமக்கு ஏராளமாக வச்சிருக்க. அவருக்கென்று நம்ம வாழும்போது, கீழ்ப்படிந்து வாழும்போது, தேவனுக்கு இடம் கொடுத்து வாழும்போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுத்து வாழும்போது, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரை செயல்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் இதில் நீங்கள் பார்க்கும்போது முதல்ல இருக்கிற 12-14 வசனங்கள் ஆண்டவர் தேசத்திற்கும் தேசத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கும் ஒரு வீட்டுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஒரு பிரயாணத்திற்கு உண்டான ஆசீர்வாதம், வீட்டு உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு, மிருக ஜீவனங்களுக்கு இப்படி பல ஆசீர்வாதத்தை இந்த 28ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தின் புத்தகத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். எப்போ இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும்னா, அவருக்கென்று கீழ்ப்படிந்து நீ வாழும்போது தான் அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியும். சும்மா இருந்தால் என்ன பண்ணாது? ஆசீர்வாதம் உண்டாகாது. சும்மா இருந்த ஆசீர்வாதம் உண்டாகாது, நன்மை வராது, ஆசீர்வாதம் வராது. அதனால இன்றைக்கு இந்த உபாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை வச்சிருக்கிறாருன்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மேன்மையாய் வைப்பேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறாரு, உன் அக்கப்பக்கம் இருக்கிறாங்கல்ல, உன் சுற்றுப்புறத்தில் இருக்கிறாங்கல்ல, உங்கள் சொந்தக்கார அயலாக ஜனம், உன் ரத்த பந்தம் இருக்குதுல்ல, அவங்களுக்கு மத்தியில் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இல்லை? எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை பாருங்கள் இந்த கால நேரத்தில். அருமையான தேவச்சனமே, அப்போது இந்த ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்கணும், அந்த மேன்மை உனக்குள்ளே இருக்கணும், அந்த திட்டங்கள் உனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள்ளாக நீ இடம் கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படினோன்னு சொல்லி அந்த 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் கீழ்ப்பாகத்தை தான் நான் வாசித்தேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி அதற்கு மேலே இருக்கிற அந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது, இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் காப்பாற்றி நீ அதை பின்பற்றி நீ நீ கவனிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன்னை மேன்மையாக வைப்பார்னு சொல்லி. அப்போ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும், அவருடைய கட்டளைகளை நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவராக தேவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்துகிறவர். அதற்கு கீழே தான் மற்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும் என்பதாக. அப்போ ஆசீர்வாதம் பலிக்கணும், ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகணும்னா நீ தேவனுக்கு இடம் கொடுக்கணும், தேவ சமூகத்தில் நீ கீழ்ப்படிந்து இருக்கணும், அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அவருடைய நியமனங்களை நீ கை கொண்டு நடக்கும்போது தான் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில், நீ செய்கிற வேலையில், ஊழியத்தில் ஆண்டவர் உனக்கு நன்மைகளை, இரட்டிப்பான காரியங்களை உனக்கு தந்தருளி கர்த்தர் உயர்த்தி நடத்துவார். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஏன் பிஸ்னஸுங்க விருத்தி ஆகலை, பிஸ்னஸுங்களில் லாபகாரம் இல்லைனாக்கா நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்க வேண்டிய அந்த காரியங்களையும் என்ன பண்ணல, சரியாக நீ கொடுக்கல. அதனால் உன்னுடைய பிஸ்னஸில் லாபம் இல்லை.
நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அவருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த நேரத்தை கொடுக்கல. அதனால உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உயர்வில்லை, சரிவாகவே காணப்படுகிறது. அப்படியே வர்றதெல்லாம் ஈக்குவலாகவே இருக்குது. வர்றது அப்படியே சரியா இருக்குது. வர்றது அதில் மீத்து வைக்கணும், அதில் சேர்த்து வைக்கணும், லாபத்தை பார்க்கணும். இல்லை, ஒரு சின்ன வியாபாரம்னா கூட உனக்கு லாபம் உண்டாகணும்னா நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடு. உன் வீட்டில் இருக்கிற சின்ன வியாபாரம், ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணலாம், இல்லை ஒரு பால் வியாபாரம் பண்ணலாம், இல்லை ஒரு சின்ன சில்லறை கடை வச்சு கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு டிஃபன் கடை வச்சுன்னு இருக்கலாம். இதில் நீ உண்மையாக இருந்து பார்ப்பீங்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்க. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், அவங்க ஸ்நாக்ஸ் போடுறவங்க, சிப்ஸ் போடுறவங்க, பொட்டோட்டோ சிப்ஸ். இது சொல்லி நான் முடிக்கிறேன். பொட்டோட்டோ சிப்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க. ஆண்டவருக்கு பயந்துருக்கிற குடும்பம், கடவுளுக்கு பயந்துருக்கிற கடவுளுடைய பிள்ளைங்கன்னா குறைஞ்ச ஒரு அந்த பணத்திற்கு கொடுக்குறவங்க ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி அந்த சகோதரங்கிட்ட நான் பேச்சு கொடுக்கும்போது, இல்லைங்க பிரதர், நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து இதெல்லாம் செயல்படுறதுனால தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தேக்க வச்சிருக்க முடியாது. இந்த உருளைக்கிழங்கு, பொட்டாட்டோஸ், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டோடைய கிருபை அது ஒன்றும் கெட்டு போகிறதுல எதுவும் ஆகிறதுல கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-15 நாளைக்கு அப்படியே தாங்க பிடிக்குது. அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு நாங்கள் இல்லை கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம், மற்றவங்க வியாபாரிங்களுக்கு, ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு குறைஞ்ச ஒரு லாபத்தில் நாங்கள் கொடுக்குறோம். இதனால் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, எங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறாரு. அநேகருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை விநியோகப்படுத்துகிறோம். பெரிய பெரிய கடைங்களுக்கு, சின்ன சின்ன கடைங்களுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் ஸ்வீட் ஸ்டாலு, அந்த பேக்கரிங்களுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லப்படுகிற உண்மையான ஒரு சம்பவம் நம்ம தங்கவேல் பட்டணத்தில் நடக்கக்கூடியதான ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, நீ கர்த்தருக்கு உண்மையாக இருப்பாயானால் சகல ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை மேன்மையாய் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கரம் உன்னை எல்லா விதத்திலும் பாதுகாத்து நடத்தும். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க கவனிக்க ஆண்டவரே தகப்பனே, உமக்கு பயந்து வாழும்போது பூமியில் உள்ள ஜனங்களுக்கு மேலே எப்படி நீ மேன்மையாய் வைப்பீர்னு சொல்லி நாங்கள் வாசித்தோம், பார்த்தோம்ப்பா. அதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். துதிகான மகிமம் கருவேறுக்கு எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.